அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆர்ஆர் 24/7 தமிழ். நான் கிஷோர் ஜிஎஸ் ஃபேகல்டி. ரயில்வேஸ் ஆர்ஆர்பி குரூப் டி உடைய எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஓவர் ஆயிடுச்சு. ஸோ அதில் அப்ளிகேஷனில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா அதை மாற்றிக்கிறதுக்கான மாடிஃபிகேஷன் விண்டோ டேட்டை ரிமைண்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் முக்கியமாக, ஜெனரல் அவேர்னஸ் முக்கியமாக, எத்தனை மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் அப்படின்ற இந்த ஒரு ஐடியாவை சொல்லிடுறேன். அண்ட் இம்பார்ட்டன்ட் டேட்ஸில் மார்ச் 9ஆம் தேதியோட நமக்கு லாஸ்ட் டேட் முடிஞ்சா, எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதோட லாஸ்ட் டேட் முடிஞ்சு. மாடிஃபிகேஷன் கரெக்ஷன் விண்டோ வந்துட்டு 12ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மார்ச் 12லேருந்து 21 வரைக்கும் இந்த ஓடிஆர் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் கொடுத்த சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் அதை மட்டும் நம்மளால் மாற்ற முடியாது. மோஸ்ட்லி மற்ற நிறைய விஷயங்களை வந்துட்டு மாற்ற முடியும். செக் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கிறவங்களும் ஒரு தடவை ரீசெக் பண்ணிக்கோங்க, எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு. உங்கள் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்களா, பிடிஎஃப் இருக்கும் இல்லையா, அதை வந்துட்டு கொஞ்சம் ரீசெக் பண்ணிவிட்டு ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குன்னா மறக்காமல் மாற்றிடுங்க. இந்த டேட்ஸ்க்குள்ளே மாற்றிக்கோங்க. இதை ரிமைண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ரிலேட்டட் எல்லா வீடியோஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் பேங்க், எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே சேனலில். அண்ட் இதே இந்த குரூப் டிக்கு நீங்கள் படிக்கணும், ஸோ ஆர்கனைஸ்டு கிளாஸஸ் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா, சிலபஸ் படி இந்த சப்ஜெக்ட் எப்படி படிச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சோலோ எக்ஸ்பிரஸ் 3.1 நம்ம இன்ஸ்டியூட்டோட 3வது குரூப் டி பேட்ச் நம்ம லான்ச் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த பேட்சில் உங்களுக்கு ரீசனிங்காக இருக்கட்டும், ஆப்டிடியூடாக இருக்கட்டும், ஜென்ரல் அவேர்னஸ்னு உங்களுக்கு கிளாஸஸ் வந்துட்டு ஆர்கனைஸ்டாக இருக்கும். ஆப்டிடியூடுக்கு இந்த வாரத்தில் புது ஸ்டாஃப் வந்துருவாங்க. ஸோ அவங்களோட கிளாஸஸ் ஸ்டடி பிளான் படி இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். இந்த கோர்ஸஸை நீங்கள் ஆஃபரோட ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு Y890 அப்படின்ற இந்த கோடை யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் இருக்கும். டபுள் வேலிடிட்டி யூஸ்வலாக இருக்கும். சப்போஸ் அப்படி இல்லை, வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது, டவுட் இருக்குது, சார் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா kishore.mohankumar.24 அஃபிஷியல் மெயில் ஐடி. எந்த டவுட்னாலும் இதுலேயும் நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ இப்போ கண்டென்ட்டுக்கு வர்றோம் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸாம் பேட்டர்னை புரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ குரூப் டியை பொறுத்த வரைக்கும் 3 சப்ஜெக்ட், பட் அந்த ஒரு சப்ஜெக்ட் ஜென்ரல் அவேர்னஸையே 2ஆக கொஞ்சம் பிரிச்சுக்கிறோம்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்டிபிசியில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ்னு ஒரு டாபிக் இருக்கும், ஒரு சப்ஜெக்ட் கொடுத்துருப்பாங்க. 40 கொஸ்டின் பிரிலிம்ஸில் வருது, ஃபஸ்ட் ஸ்டேஜில் வருதுன்னா எல்லா சயின்ஸும் சேர்ந்து தான் அதுக்குள்ளே வரும். ஸோ என்டிபிசியில் ஓவரால் ஜென்ரல் அவேர்னஸ்குள்ளே தான் சயின்ஸ், ஜென்ரல் சயின்ஸ் இருக்கும். ஆனால் இங்கே நம்ம குரூப் டி எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் அவேர்னஸ்ன்றது ஒரு தனி கேட்டகரி, ஜென்ரல் சயின்ஸ்ன்றது ஒரு தனி கேட்டகரி. இந்த ஜென்ரல் அவேர்னஸ்குள்ளே தான், இந்த கேட்டகரியில் தான் கரண்ட் அஃபேர்ஸும் சேர்ந்து வருதுன்னு சொல்லலாம். அப்போ பாருங்கள், எக்ஸாம் பேட்டர்னில் 4 சப்ஜெக்ட்னு நம்ம பிரிச்சுக்கலாம் குரூப் டியில். ஸோ ஜென்ரல் சயின்ஸ், பொது அறிவியல், மேக்ஸு, அதாவது நம்ம கடிதமாக இருக்கட்டும், அது ஆப்டிடியூட் சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லலாம். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். ஸோ ரீசனிங்ன்றது ரொம்ப முக்கியமான ஹை ஸ்கோரிங் அண்ட் அதிக வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட், 30 கொஸ்டின். இது 3. அது போக 4வது சப்ஜெக்ட் இந்த ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஆக்சுவலாக இந்த மொத்த 4 சப்ஜெக்ட்லையுமே 3 சப்ஜெக்ட் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் குரூப் டிக்கு படிக்கிறீங்கன்னா, நான் அதர் வீடியோஸ் கூட நம்ம போட்டுருந்துருப்போம். ஹை ஸ்கோரிங் சப்ஜெக்ட் எது, ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா எந்த சப்ஜெக்ட்லேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம். செக் பண்ணி பாருங்கள். நானும் ஆரம்பிச்சா சார் எல்லாருமே அவங்க ஐடியாவில் வந்து கொடுத்துருப்போம். நீங்களும் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி படிச்சுக்கலாம். அது எல்லாத்துலேயுமே காமனாக சொல்லியிருக்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த 3 சப்ஜெக்ட். ஆனால் இந்த 4வது இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற இந்த சப்ஜெக்ட் இல்லையா, ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ற நடப்பு நிகழ்வுகள் மற்றும் இந்த பொது அறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஜென்ரல் அவேர்னஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதில் வெயிட்டேஜ் இருக்கிறதுலே கம்மி இதுக்கு தான். ஸோ இந்த குரூப் டி மொத்த எக்ஸாம் பேட்டர்லையுமே கம்மியான கொஷின்ஸ் கேட்க போகிறது இந்த 2 தான். ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸு. ஆனால் இதுக்குள்ளே தான் சிலபஸ் ரொம்ப அதிகம். இந்த ரீசனிங்கையோ, மேக்ஸையோ, சயின்ஸையோலாம் விட ரொம்ப பெரிய சிலபஸ். ஸோ ரொம்ப வாஸ்டான சிலபஸ். நிறைய படிக்கணும்னா அது இந்த இடமா தான் இருக்கும். ஏன்னா இந்த ஜென்ரல் அவேர்னஸ்ன்ற இந்த சப்ஜெக்ட்டுக்குள்ள, இந்த வார்த்தைக்குள்ள ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ்னு பெரிய சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஹிஸ்ட்ரிலாம் நமக்கு அதுலேயுமே ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி, மிடிவல் ஹிஸ்ட்ரி, மாடர்ன் ஹிஸ்ட்ரி, வரலாறுலையுமே பண்டைய கால வரலாறாகட்டும், நவீன கால வரலாறாகட்டும், இடைக்கால வரலாறுன்னு அதவே பிரித்து படிக்கிற மாதிரி இருக்கும். எக்கச்சக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் வேறு ஆப்ஷன் இல்லை. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் தான், படிச்சுக்கணும் தான். பட் கொஸ்டின்ஸ் அதுலேருந்து எவ்வளோ எதிர்பார்க்க முடியுது. சரி, இப்போ 20 கொஸ்டினில் ஜென்ரல் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர்ஸ்னு சேர்த்து 20 கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 10 கொஸ்டின், நடப்பு நிகழ்வுகள் ஒரு 10 கொஸ்டின், மீதி ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து ஒரு 10 கொஸ்டின் கேட்டால் கூட கொஞ்சம் நியாயமாக இருக்கும், நமக்கு ஃபீல் ஆகுதுங்க இல்லையா. இதுக்கு முன்னாடிலாம் கொஞ்சம் அப்படி தான் கேட்டுட்டு இருந்தாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் எப்பயுமே இம்பார்ட்டன்ட் தான், பட் ஆனால் பாதி கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும், இன்னும் கொஞ்சம் மீதி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் ஜென்ரல் அவேர்னஸ். ஆனால் இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச குரூப் டியில் பார்த்தீங்கன்னா, இந்த 20 கொஸ்டினில் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மட்டுமே 15 கொஸ்டினுக்கு மேலே வந்திருக்குது நிறையா ஷிஃப்ட்டுக்கு. ஒரு சில ஷிஃப்ட்லாம் 20க்கு 20 கொஸ்டினுமே கரண்ட் அஃபேர்ஸ் தான் சார் வந்துச்சுன்னு நம்ம பசங்க வந்து சொன்னாங்க. ஸோ அப்போது நம்ம இங்கே ஜென்ரல் அவேர்ஸில் படிக்கிற நிறையா விஷயங்கள்
அது முழுமையாக வேஸ்ட்டுன்னு சொல்லிட முடியாது. பட் ஆனால் டைம் கன்சியூமிங் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ நம்ம அதுக்கு பதிலாக கரண்ட் அஃபேர்ஸை நிறையா ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாலோ இல்லை அதர் சப்ஜெக்ட்ஸை நிறைய இன்னும் கொஞ்சம் படிச்சிருந்தாலோ நல்லபடியாக ஸ்கோர் பண்ணியிருக்க முடிஞ்சிருக்குமோ அப்படின்னு எல்லாருக்குமே அந்த ஃபீலிங் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஜென்ரல் அவேர்னஸ் ஹேண்டில் பண்ணுற நானே வந்துட்டு சொல்கிறேன், இந்த குரூப் டிக்கு ஜென்ரல் அவேர்னஸை விட்டுட்டு நீங்கள் மற்ற சப்ஜெக்ட்ஸை சூப்பராக படிச்சுக்கணும். அது விட்டுட்டு இந்த சென்ஸ் டோட்டலாக விடக்கூடாது. நமக்கு அதுக்கு கொடுக்கக்கூடிய அந்த டைமை விட மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கு நிறைய டைம் ஒதுக்குங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஜெனரல் அவேர்னஸ் வந்துட்டு கொஞ்சம் மேலோட்டமாக அட்லீஸ்ட் சிம்பிளான கொஸ்டின்ஸை மட்டுமாச்சும் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு நல்லா படிச்சு வச்சுக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக இந்த வீடியோட இந்த க்ரக்ஸுக்கு இந்த விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். ஸோ பேட்டர்னில் நம்ம அனலைஸ் பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதையே இன்னும் கொஞ்சம் அந்த ப்ரூஃபோட நமக்கு சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸில் இப்போ ரீசன்ட் ட்ரெண்டை பார்த்தோம்னா ஆக்சுவலாக 2024 நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, 2025 நோட்டிஃபிகேஷன் வந்து அதுக்கான எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. 2026க்கான நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ அதாவது 2026க்கு இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் தான் 2025 வருதுன்னு சொல்லலாம். 2026க்கான புது நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக ஆகஸ்ட் மாதம் அதுக்கு மேலே செப்டம்பருக்கு மேலே தான் வர்ற மாதிரி நம்ம வந்துட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்போ இந்த 2025 நோட்டிஃபிகேஷனுக்கான எக்ஸாம் வந்துட்டு ஆனால் இப்போ தான் நடந்துச்சு, 2026 நடந்ததுனால இந்த 2 நோட்டிஃபிகேஷன்ஸோட எக்ஸாம் பேட்டர்னை பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா 2024க்கு முன்னாடியுமே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து எத்தனை கொஸ்டின் வரும் பாருங்கள். டோட்டல் கொஸ்டின் வந்துட்டு அது ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸில் 20 கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா அதில் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து நம்ம சொன்ன மாதிரி 8லேருந்து 10 கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. நீங்கள் நிறையா பார்த்தீங்கன்னா நிறைய ஷிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா 8லேருந்து 10 கொஸ்டின் 11 கொஸ்டின் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாதிக்கு பாதி 20 கொஸ்டினில் பாதி வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வும் மீதி கொஸ்டின் ஸோ மீதி ஒரு 9, 10, 11 கொஸ்டின் வந்துட்டு நமக்கு ஜென்ரல் அவேர்னஸில் அதாவது ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், வரலாறாக இருக்கட்டும், புவியியலாக இருக்கட்டும், அதே வந்துட்டு ஆட்சியலாக இருக்கட்டும், பொருளியல்னு இந்த சப்ஜெக்ட்ஸ்லேருந்து வர மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாம் 2025 நோட்டிஃபிகேஷன் எக்ஸாம் நடந்து முடிஞ்சது 2026 பிப்ரவரி வரைக்கும் நடந்துச்சு. அந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின் கேட்குற அந்த ரெண்டுத்தையும் கலந்து கேட்குற இடத்துல நிறைய ஷிஃப்ட்டுக்கு 15 கொஸ்டினுக்கு மேலே கரண்ட் அஃபேர்ஸில் மட்டுமே கேட்டிருக்கிறாங்க. மோர் தென் 15 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகளில் மட்டும் வந்திருக்குது. ஒரு சில பேட்ச் ஒரு சில ஷிஃப்ட்லாம் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் தான், ஜெனரல் அவேர்னஸே இல்லைன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. 20 கொஸ்டினுமே கரண்ட் அஃபேர்ஸ்ன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப மினிமலாக 2 கொஸ்டின், 3 கொஸ்டின், 5, 6 இவ்வளோதான். மொத்தம் 20 கொஸ்டினில் 5 கொஸ்டின் தான் அப்ராக்சிமேட்டாக நமக்கு ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து வந்திருக்க மாதிரி நமக்கு சொல்கிறாங்க. ஸோ இதே ட்ரெண்ட் வந்துட்டு இப்போ அடுத்து நம்ம படிக்கக்கூடிய இப்போ நம்ம அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய இந்த எக்ஸாமுக்குமே கேட்குறாங்க அப்படின்னா நமக்கு புரிஞ்சுக்கணும் இல்லையா, எது முக்கியன்றதை நம்ம தெரிஞ்சு படிச்சுக்கணும் இல்லையா. ஸோ அந்த வகையில் நமக்கு 2025க்கான இந்த பேட்டர்னை அனலைஸ் பண்ணிக்கிற பட்சத்தில் நம்ம வந்துட்டு கொஞ்சம் ப்ரிகாஷனரியாக இருந்துக்கலாம். ஸோ கொஞ்சம் வந்துட்டு முன்கூட்டியே கணிச்சு வச்சுக்கிறது நல்லதுன்னு சொல்ல வரேன். ஸோ அந்த வகையில் வந்துட்டாங்களோ இந்த பார்சல் இருக்கும்ல, ஓகேவா. ஸோ அப்போது இந்த 2025 இப்போ ரீசனாக நடந்த இந்த எக்ஸாமுடைய இந்த ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்றதுனால நம்மளும் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியன்றதை ஃபைனலாக நான் ஒன்று சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் ஆர்டர் மறுபடியும் அந்த பேட்டர்ன் வைஸ் பார்த்தீங்கன்னா ரீசனிங்கை நல்லா படித்து வச்சுக்கோங்க. 30க்கு 30 அடிக்கிற மாதிரி சூப்பராக வந்துட்டு படித்து வச்சுக்கணும். அதே வந்துட்டு ஜென்ரல் சயின்ஸு, மேத்தமெட்டிக்ஸ்க்கு அதுக்கு அடுத்தபடியான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அண்ட் அதே அந்த கரண்ட் அஃபேர்ஸில் சார் இப்போ எத்தனை மாதத்துக்கானதை நான் படிக்கணும், ஒரு சில நேரங்களில் 6 மந்த்ஸுக்குன்றது சொல்கிறாங்க, ஒரு சில நேரங்களில் 1 இயர்க்குன்றதை சொல்கிறாங்க. நம்ம சொல்கிற மாதிரி 6 மந்த்ஸ் வந்துட்டு மஸ்ட்டு, 6 மாதத்துக்கான கம்பல்சரி வந்துட்டு நமக்கு மஸ்ட்டு அப்படின்னு நமக்கு சொல்லலாம், ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நமக்கு சொல்லலாம். அப்போ அந்த 6 மாதம் எப்பயிலேருந்து கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய சஜஷன் இந்த ஜனவரி 2026 கால்குலேட் பண்ணிக்கோங்களேன். ஸோ இப்போ எக்ஸாம் வந்துட்டு எப்போ வரப்போகுதுன்றது இன்னும் கன்ஃபார்மாக சொல்ல முடியல. ஸோ மே மாதம் இருக்கலான்னு ஒரு ஐடியா, அதுக்கான வீடியோ நம்ம நேற்று இதுக்கு முன்னாடியும் போட்டுருந்துருப்போம். ஒரு ஐடியா மே மாதம் இருக்கலான்னு சொல்லலாம். இன்னொரு ஐடியா இப்போ அதர் எக்ஸாம்ஸ்க்கு வந்து செகண்ட் ஸ்டேஜ் நடத்திட்டு தான் குரூப் டி நடத்த போகிறாங்கன்னா ஜூலைக்கு மேலே ஆகஸ்ட் அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம வந்துட்டு கொஞ்சம் நல்லா படிக்க ஆரம்பிச்சிடணும், படித்து நல்லா சிலபஸை முடிச்சு வச்சிடணும். அந்த வகையில் நமக்கு இப்போது மே ஜூனில் எக்ஸாம் இருக்கிற மாதிரி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நமக்கு இந்த ஜனவரியிலேருந்து படிக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ 2026 ஜனவரியிலேருந்து எல்லா விஷயத்தையுமே கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா படிச்சுக்கிறது இது மஸ்ட்டு, ஆப்ஷனே கிடையாது. ஜனவரிக்கு இல்லை அதான் சார் நான் பிப்ரவரியிலேருந்து படிச்சுக்குவா, மார்ச்லேருந்து படிச்சுக்குவானா ஆப்ஷனே கிடையாது. 2026 ஜனவரியிலேருந்து 100% படிச்சே ஆகணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் போக போக நமக்கு அட்வான்டேஜ் தான்.
ஸோ இப்போ 8 மந்த்ஸ்ன்றது ரொம்ப ஒரு பெட்டர் ஆப்ஷன் வச்சுக்கோங்களேன். ஸோ 8 மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேவா சார்னா 6 மந்த்ஸை விட கண்டிப்பாக ஒரு பெட்டர் தான். ஸோ 6 மாதம் படிக்கிறத விட 8 மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ். அப்போ 2025 ஒரு நவம்பர்லேருந்து படிக்கிறீங்க. ஸோ நவம்பர் டிசம்பர் 2025 நவம்பர், 2025 டிசம்பர், அதுக்கப்புறம் 2026 ஜனவரி பிப்ரவரி இதோட கரண்ட் அஃபேர்ஸ்லாம் படிச்சுக்கிறீங்கன்னா அதுவும் வந்துட்டு பெஸ்ட்டு. இது வந்துட்டு சூப்பர் தான். ஸோ பெஸ்ட்டு தான். ஆனால் அதே 1 இயர்க்கானது படிச்சுக்கிட்டோன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு மஸ்ட்டு. 6 மந்த்ஸ் வந்துட்டு நம்ம கண்டிப்பாக கம்பல்சரி படித்தே ஆகணும். 8 மாதம் படிக்கிறது நல்ல ஒரு விஷயம். ஸோ சேஃபர் சைடில் இருப்போம்னு சொல்லலாம். 1 இயருக்கு முன்னாடி இருக்கக்கூடியது. அப்போ போன வருஷம் ஜூன் மாதம் கூட வச்சுக்கோங்களேன். ஸோ 2025 ஜூன்ல இருந்து இப்போ இருக்கக்கூடியது வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படியே படிச்சுக்கிட்டே வர்றோம்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னும் ஒரு பெரிய சேஃபர் சைடில் இருக்கலாம். ஆனால் இப்போ சார் 1 இயர் படிக்கிறது எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அடுத்த ஆப்ஷன் 8 மந்த்ஸ்க்காச்சும் படிச்சு வச்சுக்கணும். அதையும் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது, ஷார்ட் டைம் பீரியடாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா 6 மந்த்ஸை மட்டும் நம்ம கண்டிப்பாக படித்து வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் நம்மளோட ஐடியாவில் இது வரைக்கும் கேட்டிருக்கக்கூடிய இந்த கொஷின் பேட்டர்ன் இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ தான் நமக்கு ஃபீல் ஆகுது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். இந்த பேட்டர்ன்லேயே நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டையும் படிச்சுக்கிட்டிங்கன்னா கூட பெட்டராக இருக்கும்ன்றதை நான் சொல்லிக்கிறேன். ஸோ ஜென்ரல் அவேர்னஸில் இருக்கக்கூடிய அந்த எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையும் நமக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி ரொம்ப முக்கியம். ஸோ ஜென்ரல் சயின்ஸுக்கு வந்துட்டு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ஏன்னா தனியாக அதுக்குன்னு ஒரு வெயிட்டேஜ் இருக்குது. அது போக கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நிறையா வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸில் கேட்கக்கூடிய டாபிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா நேஷனல் இன்டர்நேஷனல் ஈவெண்ட்ஸ். ஸோ இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ்லேருந்து கொஷின்ஸ் வருதுன்னு சொல்லலாம். ஸ்போர்ட்ஸில் மேஜர் டோர்னமெண்ட்ஸ், அது ஒலிம்பிக்ஸ் நடந்துச்சுனாலோ இல்லை ஏஷியன் கேம்ஸ் நடந்துச்சுனாலோ இந்த மாதிரி வேர்ல்ட் கப்பு 100% சொல்லலாம். இந்த T20 வேர்ல்ட் கப் இந்தியா ஜெயிச்சிருக்குங்க இல்லையா, அதுலேருந்து ஏதாவது ஒரு கேள்வி வர்றதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. எங்கே நடந்துச்சு, ஃபைனல் எங்கே நடந்துச்சு, ஃபைனல் நடந்த ஸ்டேடியம் பேர் என்ன, ஸோ குஜராத்தில் நடந்துச்சு, அகமதாபாத் நரேந்திர மோடி ஸ்டேடியம் அப்படின்ற மாதிரி. அதுதான் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஸ்டேடியம் கூட, உலகத்திலே மிகப்பெரிய கிரிக்கெட் ஸ்டேடியம்னா அதுதான். இந்த மாதிரி பாருங்களேன், ஜஸ்ட் இந்த மேட்ச் பார்த்ததுனால நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து டக்குன்னு வர மாதிரி இருக்குன்னா, மேன் ஆஃப் த மேட்ச் யார், மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் யார், ஸோ சஞ்சு சாம்சன் அவர்கள் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணுற விஷயத்தையும் கொஸ்டின் பேட்டர்னில் பார்த்து வச்சுக்கிட்டோம்னா பெட்டராக இருக்கும்ன்றதை நான் சொல்லிக்கிறேன். இதான் இப்போ நமக்கு விஷயம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸை கொஞ்சம் ஜாட் டவுன் பண்ணுங்கள். ஸோ டாபிக்ஸை வந்துட்டு கொஞ்சம் பிரிச்சுட்டு அது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் படித்து வச்சுருக்கிறோமான்றதை கொஞ்சம் டிக் பண்ணிக்கிட்டே வாங்க. அந்த டாபிக் எல்லாத்தையுமே இந்த வகையில் நம்ம வந்துட்டு நல்லா ஸ்கோர் பண்ண முடியும்னு நான் சொல்லிக்கிறேன். ஓகே? ஸோ இதை தாண்டி வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துச்சுன்னா நான் வந்துட்டு சொல்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலுமே இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். இல்லை வேறு ஏதாவது வீடியோ போட முடிஞ்சிச்சுனாலும் அதுக்கான வீடியோஸ் வந்துட்டு போடலாம். இதான் இன்ஃபர்மேஷன். ஸோ பாருங்கள். அண்ட் இதே எக்ஸாமுக்கு வந்துட்டு ஆர்கனைஸ் கிளாஸஸோடு படிச்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஏன்னா ஆல்ரெடி நமக்கு டைம் வந்துட்டு சருன்னு போய்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். எதுவாக இருந்தாலும் நீங்கள் பேட்ச் ஜாயின் பண்ணுறீங்களோ இல்லையோ, நீங்கள் செல்ஃப் ப்ரிப்ரேஷன் பண்ணாலும் ஸ்டார்ட் ஏர்லி. ஸோ இப்போ நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு டிலே பண்ணிடாதீங்க. ஏன்னா ஒரு சில நேரங்களில் நமக்கு படிக்க ஆரம்பிக்கிறதுலேருந்து கொஞ்ச நாள்லேயே வேறு ஏதாவது நிஜமாலே ஒரு பிஸியான விஷயம் வந்துடலாம். ஸோ நம்ம வீட்டில் யாராவது ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரினால கூட நம்மளால் ஒழுங்காக வந்துட்டு படிக்க முடியாது இல்லையா, அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் வந்துடலாம். இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு முடிஞ்ச அளவு சீக்கிரமாக வந்துட்டு படித்து வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். டெஸ்ட்டாக இருக்கட்டும், மற்ற எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும், நல்லதுன்னு சொல்லிக்கிறேன். பட் நீங்கள் செல்ஃப் ப்ரிப்ரேஷன் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சார், எனக்கு கிளாஸஸ் பார்த்துக்கிட்டா பெட்டராக இருக்கும், ஆர்கனைஸ்டாக ரீசனிங்கில் இந்த டாபிக்ஸ் படிச்சுக்கணும், இந்த வீடியோஸ் ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டா எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும்னு நினச்சிங்கன்னா சோழன் எக்ஸ்பிரஸ் 3.1 அந்த பேட்சை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். செக் பண்ணி பாருங்கள். இல்லை சார் நான் மல்டிபிள் எக்ஸாம்ஸ் படிக்கிறேன், இப்போ நான் ரயில்வேஸ் மட்டும் இல்லை TNPSC SSC எல்லா எக்ஸாம்ஸையும் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், அட்டன் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இந்த மாதிரி மல்டிபிள் எக்ஸாம்ஸ் படிக்கிறதுக்கு ஒரே ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணால் போதும். தமிழ்நாடு மெகா பேக் இந்த ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணால் உங்களால் எல்லா வீடியோஸ் எல்லா பேட்சஸையும் பார்க்க முடியும். தமிழ் டீம் நடத்துகிற மொத்த வீடியோஸையும் ஆக்சஸ் பண்ண முடியும். வீடியோஸ் மட்டும் இல்லை, பேட்சஸ் மட்டும் இல்லை, டெஸ்ட் சீரிஸ் புக்ஸ்னு எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ண முடியும். சப்போஸ் ஏதாவது பேட்ச் ஆக்சஸ் பண்ண முடியலனா ஒரு மெயிலோ இல்லை எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பினா கூட அதை ஆட் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் டீம்ட்டையும் நீங்கள் கேட்டுக்கலாம். செக் பண்ணி பாருங்கள். இந்த எல்லா கோர்சஸையும் நீங்கள் ஆஃபரோட ஜாயின் பண்ணிக்கணும். டபுள் வேலிடிட்டி 24 months 24 மாதம் வேலிடிட்டியோட ஜாயின் பண்ணிக்கணும்னா Y890 அந்த கோடு யூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் இருக்கும். யூஸ்வலாக இந்த ஸ்பெஷல் டேஸில் ஸ்பெஷல் பெனிஃபிட்ஸ், டபுள் வேலிடிட்டி, 22% ஆஃபர் இதெல்லாம் இருக்கும். சப்போஸ் அப்படி இல்லைனா எனக்கு ஒரு மெயில் அனுப்புங்க, நான் என்னன்றதை செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். இந்த கோடை யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே? ஸோ இதான விஷயம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் பார்ப்போம். அண்ட் எதுவாக இருந்தாலும் ஸ்டார்ட் ஏர்லி அதை மட்டும் தான் சொல்லிக்கிறேன். அன்டில் தென் நன்றி, வணக்கம்ப்பா.